சவாட்டிகா மக்களே, சவாட்டிகா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டே 4 இன் தாய்லாந்து, பேங்காக்ல சஃபாரி வேர்ல்டில் இருக்கும். டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். சஃபாரி வேர்ல்டு வந்துட்டு ரெண்டாக இருக்குது போல். ஒன்று வந்து மெரைன் பார்க்கு, இன்னொன்று வந்து சஃபாரி பார்க்கு. ஸோ மெரைன் பார்க் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஷோஸ்லாம் இருக்குது. ஒராங்குட்டான் ஷோஸ் இருக்குது, டால்ஃபின் ஷோஸ் இருக்குது, எலிஃபென்ட் ஷோஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பை வார்னு ஒரு ஷோ இருக்குது. இந்த மாதிரி ஷோஸ்லாம் நிறையா இருக்கிறது வந்து மெரைன் பார்க்காக. அண்டு சஃபாரி பார்க்னு ஒன்று இருக்குது. சஃபாரி பார்க்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு கேஜ்குள்ளே இருப்போம். ஒரு ஓப்பன் ஜூ மாதிரி தான். நம்ம வந்து காருக்குள்ளே இருப்போம், வெளியில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். லிட்டரலி ஒரு ஜூ ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஒராங்குட்டா ஷோ முடிஞ்சிருச்சு. பயங்கர ஃபன்னாக ஜாலியாக போச்சு. எல்லாம் வந்து காமெடி பண்ணாங்க, பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போது எலிஃபென்ட் ஷோக்கு வந்திருக்கோம். எலிஃபென்ட் ஷோ ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்பை வார் ஷோ அங்கே போக போகிறோம். எலிஃபென்ட் நல்லா ஃபுட்பால்லாம் விளாட்னாங்க, பெயிண்டிங் பண்ணாங்க, பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. வெயில் தான் கொஞ்சம், வெயில் அதிகமாக இல்லை, பட் வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது. வேர்த்துறது பயங்கரமாக. ஒரே விஷயம் கடுப்பாக இருக்குன்னா, செம்ம வெயிலாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஷோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். சீ லயன் ஷோ ஒன்று இருந்தது, எங்களால் முடியல. பயங்கரமாக ட்ரெயின் ஆயாச்சு. இங்கே ஒரு கெஃபே இருந்தது, அங்கே வந்து ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். நாங்கள் ஒரு ஷோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். மிக்ஸ்டு பெரி ஸ்மூதி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தூங்குற டைம், எல்லாம் லஞ்ச் முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறாண்டா. ஹலோ. ஓவராலாக சஃபாரி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா, கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்பவே நல்ல ஸ்பாட்டு. ஏன்னா அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு கப்புளாக நியூலி மேரிடாக போகிறீங்க அப்படின்னா இது உங்கள் ஐட்னரியில் வச்சுக்காதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி. அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணுறது அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனிமல்ஸ் அது ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு உயிரினம். அதை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லி அதை செய்ய வைக்கிறது, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு அதை எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு ப்ராசஸ். அது இந்த குட் வே கூட அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பட் எனக்கு தெரியல, பார்த்தா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி சூப்பராக இருக்குல்ல. ஸோ நாங்கள் இப்போ பேங்காக் நைட் ஒரு 11 o'clock ஆகுது. வாக் போயிட்டுருக்கோம். இன்னையோட டே ரொம்ப டயர்டாக போச்சு. பட் இட் வாஸ் அ குட் டே. நாளைக்கு பார்ப்போம். பை.